ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் எனக்கு 68வது நாள். நேற்று இந்த ஆசிரமத்தில் தான் தூங்கணும். நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம ஜாம்நகர் நோக்கி போகிறோம். இதில் போகிற வழியில் நம்ம வேறு என்ன வந்தாராவா, அம்பானியோட அம்பானி மைனோட அந்த ஜூ ஒன்று வந்தாரா, அது அந்த வழியில் தான் இருக்குது. ஆனால் அது திங்கக்கிழமை தான் ஓப்பன். வாரத்தில் 3 நாள் தான் அது ஓப்பன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பெருசாக நான் இது வரைக்கும் ஜூக்கு போனதே இல்லை. ஜூக்கு போக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் போக மாட்டேன், சொல்கிறேன் நான். இன்னொன்று ஜாம்நகரில் தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ரிசப்ஷனோ சம்திங். உலகத்தில் உள்ள செலிப்ரிட்டி பூரா அந்த ஜாம்நகர் ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட். அது ஏர்போர்ட்டே நிரம்பி வலிச்சிச்சு. பல இன்டர்நேஷ்னல் ஆக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதை அவ்வளோ ஃப்ளைட்டு பல நாட்டிலேருந்து வரவும் அந்த இடத்த கடந்து தான் போக போகிறோம். பல பிளான்கள் எல்லாம் சேஞ்சு. பெரிய டக்குன்னு ராணாப் கட்சி போகிறோம். அதுக்கடுத்து ஒரு இடம் ராஜஸ்தானில் போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதை ஒரு 5-6 நாள் தள்ளி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ சரியான கிராமத்தில், நேற்று டொக்கு கிராமத்தில் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சின்னதாக எப்படின்னா அது ஆளே வித்தியாசம். பேசுகிறது போக இங்கிட்டு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறானுங்க. குஜராத்தி போக இந்த சைடு கொஞ்சம் லாங்குவேஜ் அப்படி சேஞ்ச் ஆகுது. நிறையா கூகுள் ட்ரான்ஸ்லேட் இல்லை, கதை கந்தல் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாம்நகர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் என்ன லிஃப்ட் ஏற்றிட்டு வந்தார். அவர் ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு, கோயிலை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. வண்டி நிப்பாட்டி எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த வழியாக போகிறேன். சரி, அப்போ எவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படியே இது காரில் ஏறி போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஹைவேவே ஒரு மாட்டு கூட்டம் மறைச்சி. ஓகே, சப்பாத்தி சப்ஜி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஒரு லாரியில் போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு கரெக்டாக 18 கிலோமீட்டர் இருந்துச்சு ஒரு ரோடு. இந்த லாரி அதில் போக முடியாதுன்னு சொல்லி, அதாவது 18 to 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ 45 கிலோமீட்டர்லேருந்து நான் 50 கிலோமீட்டர் சுற்றி அந்த இடத்துக்கு போகிறோம். நாங்களே இறங்கிறேன் அப்படின்ட்டேன். அதனால் நீ இவ்வளோ நடக்கவா போகிறா, ரொம்ப தூரம், பரவாயில்ல வெயிட் பண்ணு, நம்ம சுற்றி போகலாம். அந்த சைடு ரோடு அடைச்சிருக்கு, என்னால் போக முடியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வம்புடியாக உட்கார வச்சு இப்போ ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் நடந்து லிஃப்ட் கேட்டு போயிருப்பேன். சரி, ஓகே, பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு இருக்குது. அங்கே போய் இன்றைக்கி அவங்ககிட்ட ஷெல்டர் தேடி தூங்க வேண்டியதான். ஓகே, ஒரு மாலியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கேன். ஜாம்நகர்லேருந்து இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சரியான ராஜ்கோட் ஹைவே. சரியான டிராஃபிக்காக இருக்குது, பயங்கரமாக. அங்கே ஒரு தாபாவில் கேட்டு தூங்க போகிறேன். இன்னைக்கு 24 hours இன்றைக்கி தூக்கம் கொஞ்சம் குறவு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து போட்டு என்கிட்ட கொஞ்சம் ஓரமாக தூங்கணும். ஓகே, இன்றைக்கி பெருசாக நம்ம எதுவும் கவர் பண்ணல. குஜராத்தில் நம்மளுக்கு மலைகளை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணுவோம். அதனால் இப்போ நாளைக்கு ராணாப் கட்சி நோக்கி போகிறேன். அது இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. அதுதான் பயணம். ஓகே, இங்கே நம்ம தாபாவில் தங்குறோம். இலவசமாகவே சாப்பாடு தராங்க, சாப்பிடலாம். இங்கே எல்லா இடத்துலையும் இந்த மோர் இதெல்லாம் இருக்குது. மோர் குடித்தோடனே உண்மையிலே சூப்பராக இருக்குது, சில்லுன்னு.